பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நிறங்களும் வண்ணங்களையும் பத்தி கிரகங்களுடைய வண்ணங்களையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ராசிகளின் வண்ணங்களையும் பேசிக்கிட்டு இருக்கோம். வண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை கொடுக்கும்ங்கிறதையும் பேசிக்கிட்டு இருக்கோம். வண்ணங்களும் எண்ணங்களும் ராசியில் நம்மளுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ராசியில் நம்மளுக்கு வண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. அதே போல் நம்ம கிரகங்களின் வண்ணங்களும் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம வண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம எதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளது, இப்ப நான் உங்களுக்கு இந்த கலர் பிடிக்குதுன்னு சொன்னா உங்களுடைய எண்ணத்தை நான் ஈஸியா சொல்லிடலாம். அந்த மாதிரி எண்ணங்களை ஆய்வு செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு இது வண்ணங்களாக இருக்கும். வண்ணங்கள் சரி, ஓகே. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய வண்ணங்கள் செவ்வாய். செவ்வாயுடைய கிரகத்தினுடைய வண்ணங்கள், அதாவது உமிழும் செவ்வாய் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உமிழும் செவ்வாய், ஆர்வத்துக்கான காரணம் செவ்வாய், ஆற்றலை கொடுக்கக்கூடியது செவ்வாய். இதெல்லாமே தைரியம், வீரியம் எல்லாத்துக்குரியவன் செவ்வாய் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த தைரியம், வீரியம், ஆர்வம், ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு அப்படி தெரியும்னா செவ்வாய் நிலைமையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதனால செவ்வாய்ங்கிறது நம்ம ஆர்வத்தையும் ஆற்றலையும் உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. இப்ப இந்த செவ்வாய் நம்மளுக்கு என்ன நிறத்தை கொடுக்கக்கூடியதுன்னா சிகப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது. சிகப்புங்கிறது நம்ம ரத்தத்தில் உள்ளதை குறிப்பதாக இருக்கும். இந்த ரத்தம் இல்லாமல் உயிர் இல்லை. உயிர் போயிடுச்சுன்னா ரத்தம் இல்லை. அதாவது ஒரு உடல் நம்ம உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்புல இந்த ரத்தம் எங்க போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ உயிருக்கும் ரத்தத்துக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. உயிரை கொடுப்பது யாருன்னா சூரியன், ரத்தத்தை கொடுப்பது செவ்வாய். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனால ரத்தத்தினுடைய அளவும் உயிரின் அளவும் ஒரே மேட்ச் ஆகும். உங்களுக்கு ரத்தம் ஒழுங்காக இருந்தால் உங்க உயிர் சக்தியின் அளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ உயிர் சக்தியையும் ரத்தத்தின் தன்மையையும் வைத்து நம்ம எடுத்துக்கலாம். அதனால செவ்வாய்ங்கிற ரத்தத்தன்மையும் உங்களோட தைரியமும் வீரம், வீரியம் எல்லாம் குறிப்பது, ஆர்வம் எல்லாத்தையும் கொடுப்பது செவ்வாயாக இருக்கிறது. அப்ப இந்த செவ்வாய் யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, யார் செவ்வாய் ரெட் கலர் ரொம்ப விரும்புறாங்களோ அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ரொம்ப எதனாலும் ஆர்வமா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால அட்ராக்டிவான பீப்புள் அப்படிம்பாங்க. ரொம்ப அட்ராக்ஷன் ஆனவங்க. அந்த செவ்வாயை பயன்படுத்தி பாருங்க. செவ்வாய் ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்க, ரொம்ப அழகா தெரிவிங்க. அதே போல் கணவன் மனைவி உறவுக்கு செவ்வாய் மிக முக்கியமானது. அதனால செவ்வாய்ங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கான உறவு பாலம். அதாவது ரொம்ப டீப்பா ரொம்ப ஆழமான உறவுக்கு, ரொம்ப லாங் லென்த்தியான உறவுக்கு செவ்வாய் மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. அப்போ செவ்வாய்ங்கிற நிறம், செவ்வாய்ங்கிறத நான் கிரகத்தை சொல்ல, அந்த சிவப்பு நிறத்தை சொல்ல. சிவப்பு நிறம் உங்களுக்கு நல்ல ஆழமான டெப்தான ஒரு உறவை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோபத்தின் அளவு நம்மளுக்கு எல்லை வகுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோபம் இல்லாமல் இருந்தாலும் உயிரோட்டம் இருக்காது. கோபம் அதிகமாக இருந்தாலும் அதிகமான இரத்தப்போக்குகள் வரும். இது ரெண்டுமே சமநிலைப்படுத்தக்கூடிய அந்த சிவப்பு உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால சிவப்பை பயன்படுத்துபவர்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும், ஆர்வம் அதிகமாக இருக்கும், ஆய்வு திறன் அதுவும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால செவ்வாய்ங்கிறதை நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. சிவப்பை பயன்படுத்துவது மிக சிறப்பான. சிவப்பும் ஆரஞ்சும் கலந்து வருவது, ஒருத்தருக்கு சிவப்பும் ஆரஞ்சு கலந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அர்த்தம். அதனால சிவப்பும் ஆரஞ்சும் கலந்து இருக்கிறவங்க பிடிவாதத்தின் முக்கிய பங்கு உடையவர்கள். ஒருத்தருக்கு பிடித்த கலர் இதுன்னா கண்டிப்பாக இவங்க ஆர்வம் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் அப்படிங்கிறதும், தலைமை தன்மைக்குரியவர்களாகவும் மாறக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவங்களை இந்த சிவப்பு கலரை பயன்படுத்துவர்களுக்கு இந்த குணநலங்கள், செவ்வாயின் குணநலங்கள் முழுமையும் பெற்றிருப்பவர்களாக இருப்பார்கள். சரி, இப்போ நம்ம கன்னி ராசியை பத்தி இப்ப பார்க்க போறோம். கன்னி ராசியினுடைய கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வெளிர் மண், வெளுத்த மண் அப்படிங்கிற பழுப்பு மண் அப்படிங்கிறது. மண்ணுன்னா மண் தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த மண் நிலமண் அப்படிங்கிறது. அந்த மண் வெளிர்ன மண்ணாக இருப்பது போல்தான் அந்த பழுப்பு கலர் கன்னிராசியை குறிப்பதாக இருக்கும். கன்னிராசி மண் தத்துவத்துக்குரிய ராசி. ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஈர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளவங்க, இந்த மண்ணை பற்றிய ஆய்வுகள் கூறக்கூடியவர்கள், மண் தத்துவத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறது. இவங்க நாலேஜ் ரொம்ப கிரியேட் கூடியவங்க. நாலேஜை ரொம்ப பரப்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆய்வு செய்பவர்களாக இருப்பார்கள். நிறைய ஆய்வு செய்பவர்களாக இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள். இவங்களுக்கு பழுப்பு நிற உடைகளை உடுத்துவது ரொம்ப அழகா இருக்கும். இவங்க உடைகள் பழுப்பு நிற செம்மண் கலருங்கிறத விட லைட் சாண்டில் கலர் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த கலர் பயன்படுத்துவது. பழுப்பு சாண்டில் கலருங்கிறது இல்ல,
பழுப்பு மண் அப்படிங்கறத எடுத்துக்கோங்களேன். அந்த கலரை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அவங்க உடையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பயன்படுத்தும் உடையில் வந்து வெளிர் பச்சை அப்படிம்பாங்க. அந்த வெளிர் பச்சை, லைட் பச்சை, அதாவது லைட் பச்சை எல்லாராயிலும் பயன்படுத்த முடியாது. அதற்காக தான் வெளிர்ன பழுப்பு அப்படிம்பாங்க. மண்ணை வெளிர வைத்தால் என்ன கலர் வருமோ அந்த பழுப்பு கலரையும் பயன்படுத்தலாம், வெளிர் பச்சையும் பயன்படுத்தலாம். அதனால இந்த 2 கலரும் பயன்படுத்தலாம். 2ம் அறிவில் சிறந்தவர்களாக, புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பவர்களாக, ஆய்வு செய்பவர்களாக இருப்பார்கள். அப்படி இவங்க வந்து எப்பவுமே பேச்சு எல்லாத்திலும் ஒரு இளமையான ஒரு தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னா கன்னிராசிக்குள்ள கலர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கன்னிராசிக்குள்ள கலரை இது உடையில் பயன்படுத்துவது உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க கண்ணால் பார்க்கக்கூடிய கலர் அப்படின்னா பல வண்ண கலர், பல வண்ணங்கள் கூறிய கலராக எடுத்துக்கலாம். அப்புறம் டார்க் பிங்க் கலர், டார்க் பிங்க் கலரை எடுத்துக்கலாம். இது வந்து அவங்க கண்ணால் பார்க்கக்கூடிய கலராக எடுத்துக்கோங்க. இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய கலர் டார்க் பிங்க், பல வண்ண கலர். வானவில் அப்படிங்கிறது பல வண்ணங்களை சேர்ந்து அழகுக்குரியது. அந்த வானவில்லை மேகங்களில் பார்ப்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் அது ஸ்டிக்கராக கூட ஒட்டிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா மிட்டாய் கலர் சொல்லுவோம். அந்த மிட்டாய் கலரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்கள் கண் பார்வையில் இருப்பதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மிட்டாய் கலர் மட்டுமே இல்லாமல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சிகப்பு கலரும், ரெட் கலர், சிகப்பு, லைட் சிகப்பு கலரும் லைட் பிங்க் கலரும் சேர்ந்து கலந்த ஒரு கலர் இருக்கும், அந்த கலர். இதெல்லாம் உங்க கண் எதிரே பார்வையாக வைத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் கொடுக்கும் அப்படிங்கிறது. சரி, மகாலட்சுமி அம்சத்துக்குரிய கலர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் செருப்பு போடலாம், கோல்டன் கலர் செருப்பு போடலாம், ஆரஞ்சு கலர் செருப்பு போடலாம். இது வந்து உங்களுடைய மகாலட்சுமியை தக்க வைப்பதற்காக உங்க பாதத்தை, சுவடுகளை தொடுவதாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த அதாவது மகாலட்சுமி அம்சத்துக்குரிய பாதத்தில் நீங்க நீங்க உங்க என்ன வண்ணங்களை பயன்படுத்துற உங்க லட்சுமி உங்களுக்கு உங்களுடன் தங்கி இருப்பாள், உங்களை விட்டு வெளியே போகாம இருப்பான்னா ஆரஞ்சு கலர், கோல்டன் கலர், இது 2ம் பயன்படுத்தலாம். இந்த 2 கலரும் பயன்படுத்தலாம். இந்த 2 கலரையும் நீங்க யாருக்கும் தானமும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மகாலட்சுமி உங்களுக்குரியவள். அது யாருக்கும் கொடுத்தால் லட்சுமி உங்ககிட்ட நிக்க மாட்டா. அவ எப்ப என் பாதத்துல நிக்கிறான்னா நான் எப்ப நீ விட்டாலும் நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற தன்மையில அவன் பாதத்துல நிற்பா. பாதம் தான் ஓடக்கூடியது. அதனால அவ ஓடுறதுக்கு ரெடியா தான் இருக்கிறா. நீங்க யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அவளை உங்களுடன் வைத்துக் கொள்வதுதான் சிறப்பு. அது இந்த வண்ணங்களை வைத்து நீங்க வைத்துக் கொண்டீர்கள்னா அதில் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி உங்கள் வசமாக இருப்பாள் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். இந்த விஷயங்கள், இந்த வண்ணங்களை பற்றிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நான் சொல்றேன்னா இது வந்து என்னுடைய மாணவர்களுக்கு எடுத்த பாட புத்தகங்களிலிருந்து நான் எடுத்து கொடுத்த விஷயங்களாக இருக்கும். இது வந்து ஆய்வுக்குரிய விஷயமாக மாற்றி இது ஆய்வில் நிறைய வெற்றி பெற்றதாக மாற போய் தான் இதை நான் வந்து உங்களுக்கு இப்ப சொல்றேன். இது எல்லாருக்குமே நிறைய மாற்றங்களை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் கூறுவதனால் இந்த கலர்களை, வண்ணங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய பெற்று வளமுடன் வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.